நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக அநேக காரியங்களை நாம் தியானித்து வந்தோம். அந்த வரிசையிலே கடந்த வாரத்திலே கெட்ட சகவாசம் நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுத்துவிடும் என்றும், கெட்ட குணாதிசயம் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்கிற சில காரியங்களை நம்ம தியானித்தோம். சிலர் நம்மை கையாள பார்ப்பார்கள், சிலர் நம்மை கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய தூண்டுவார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கும் தொடர்ச்சியாக அந்த காரியத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை உங்களுக்கு ஆழமா நான் பதிவு பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அல்லேலூயா. எசேக்கியேலுடைய புத்தகம் 33வது அதிகாரம், அதில் 3வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனம் யாரும் வாசிக்க வேண்டாம். சில வசனங்களை மட்டும் நான் சுட்டி காட்டி போக விரும்புகிறேன். அதனுடைய ஸ்தோத்திரம் 9வது வசனம் வரையில் உள்ள அந்த வேத பகுதியில் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆழமாய் தெளிவுபடுத்துகிறார். சில நேரங்களில் நீங்கள் இப்படி கேட்குறது உண்டு, ஏன் இவ்வளோ கடிந்து கொண்டு பேசுகிறீங்க, இவ்வளோ கடினமாக பேசுகிறீங்க, உங்கள் செய்திகள்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இப்படி காட்டமாக பேசாதீங்க, எங்கள் மக்களால் தாங்க முடியலை, எங்கள் மக்கள் ரொம்ப நொந்து போயிருக்காங்க, உங்கள் பிரசங்கத்தை கேட்டு ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க, அதனால் ஐயா தயவு செஞ்சு இனிமேல் பாவத்தை எல்லாம் குடிச்சு கடிஞ்சு பேசாதீங்க ஐயா, போதும் ஐயா, நீங்கள் 2 மாதம் பேசுனது போதும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் ஆண்டோட சமூகத்தில் ஜெபித்தேன். உண்மைதானே, அந்த அம்மா சொல்கிறது உண்மைதானே. சோதரம், நாங்கள் எதுக்காக வந்திருக்கிறோம், உங்களை ஆறுதல் படுத்த தானே வந்திருக்கிறோம், அப்படி தானே. நம்ம எதுக்கு சர்ச்சைக்கு, நீங்கள் எதுக்கு சர்ச்சைக்கு வாரீங்க, ஒரு வாரம் முழுசும் உழைச்சி களைச்சி வேதனை அடைஞ்சி கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஆலயத்தில் போனால் சமாதானம் கிடைக்கும், அப்படி தானே வாரீங்க. வருகிற உங்களை கஷ்டப்படுத்தி அடுப்புற தப்பு தானே. அல்லேலூயா. நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா என்னோட பேசினார். அல்லேலூயா. அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 3வது வசனத்தில், இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, ஒருத்தரை காவல்காரனா வச்சிருக்கிறாங்க, தேசத்திற்கு ஜாமக்காரனா காவல்காரனா வச்சிருக்கிறாங்க. அந்த ஜாமக்காரனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆபத்து வருவதை பார்த்து, யுத்தம் வருவதை பார்த்து, எதிரிகள் சூழ்ந்து வருவதை பார்த்து அதை உடனே இந்த கிராமத்துக்கு தெரியப்படுத்தணும், அந்த ஊருக்கு தெரியப்படுத்தணும், ராஜாவுக்கு தெரியப்படுத்தணும். அதற்கு அவன் ஒரு எக்கானம் வச்சிருப்பான், அந்த எக்கானத்தை அவன் ஊதணும். அல்லேலூயா. அப்படி ஒரு ஆபத்து வரும் பொழுது அவன் ஜனத்தை எச்சரிக்கும் போது 4ஆம் வசனம் சொல்லுகிறது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கை ஆயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் சுமரும். ஒருத்தன் இந்த சத்தத்தை கேட்டு, அந்த எக்கால சத்தத்தை கேட்டு அவன் தன்னை மாற்றிக்கொள்ளாம, தன்னை பாதுகாத்து கொள்ளாம அவன் செத்து போனானா அவன் இரத்த பழி அவன் மேல் சுமரும். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை, ஆகவே இரத்த பழி அவன் மேல் சுமருகிறது. எச்சரிக்கையா இருந்தா தன்னை அவன் காப்பாற்றி கொண்டிருப்பான். 6ஆம் வசனம், காவல்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்களை எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்கள் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானா அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்படுவான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவல்காரன் கையில கேட்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆபத்து இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, அத காவல்காரன் கண்டிப்பா சொல்லணும். அவன் சொல்லியும் ஒருத்தன் கேட்காம போய் செத்தா அந்த இரத்த பழி செத்தவன் தலை மேல இருக்கும், காவல்காரன் தலை மேல இருக்காது. ஒருவன் வருவதை, ஆபத்து வருவதை கண்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக உறங்கிட்டு இருந்து, நமக்கு எதுக்கு இந்த வீம்பு, நமக்கு எந்த பிரச்சனை அப்படின்னு ஒருவன் தன்னை என்ன செய்யாது சோதரம், அவன் அப்படியே அவனுடைய பணியை செய்யாமல் தூங்கி கொண்டு இருந்தான், ஆபத்து வந்து அந்த தேசம் அழிஞ்சு போயிடும், ஜனங்கள் அழிந்து போவாங்க. ஆனால் இரத்த பழி அந்த காவல்காரனுடைய தலையின் மேலே இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு 7ஆம் வசனம் சொல்லுகிறாரு, மனுபுத்திரனே, நான் உன்னை அரசங்குழி படைசலத்திற்கு காவல்காரனா வைத்தேன், ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை
எச்சரிப்பாயாக. நீ துன்மார்க்கனை நோக்கி உனக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லி அந்த துன்மார்க்க அவன் மனம் திரும்பாம போனா அவன் சாவா, அவன் இரத்த பழி அவன் தலை மேல இருக்கும். நீ எச்சரிக்காம இருந்தாலும் அவன் சாகத்தான் போறான். உங்ககிட்ட கணக்கு கேட்பேன். அல்லேலூயா. அதனால தான் ஐயா, அதனால தாமா நான் கத்தி 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 ஆழங்களை இப்படிப்பட்ட ரகசியங்களை எங்கேயா கேட்டிருப்பீங்களா? இந்த காரியங்களை எங்கேயாவது நீங்கள் இப்படிப்பட்ட பிரசங்கம் கேட்பீங்க? இல்லை. ஏன் தெரியுமா? உங்களை எப்படியாவது காப்பாற்றணும். இந்த ஊர் சாபத்தில் கிடக்கு, இந்த ஊரில் பாவம் நிறைஞ்சிருக்கு, இந்த ஊரில் அக்கிரமம் நிறைஞ்சிருக்கு, அதுலேருந்து ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வரணும்னு ஆண்டவர் விரும்பி வார்த்தை எங்கிட்ட தார நான் உங்ககிட்ட பேசுகிறேன். சொல்லு பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாயில வார்த்தைகளை போடுறேன், சொல்லி கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதன் கேளாமலே போகட்டும். ஆமே. பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சில காரியங்களை எச்சரித்து கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்னா, உனக்கு கெட்ட சகவாசம் கூடாது. கெட்ட சகவாசத்தோடு இருக்கும்போது சிலர் உன்னை கையாள நினைப்பார்கள். சிலர் உன்னை என்ன செய்வாங்கன்னா கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய தூண்டுவார்கள். ஆகவே நீ கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு காரியத்தை நமக்கு வேதாகமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள போகிறோம். கெட்ட குணம் உள்ள, கெட்ட சகவாசம் வைக்கும் போது கெட்ட குணம் உள்ளவர்கள் நமக்கு விரோதமாக செய்கிற சில காரியங்கள் என்னன்னா, நமக்கு தீங்கு செய்ய நினைப்பாங்க. சில மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படின்னா நச்சுத்தன்மை உடையவர்கள். அவர்கள் நச்சுத்தன்மை உடையவர்கள், விஷத்தன்மை உடையவர்களாக இருந்து நம்ம வாழ்க்கையை அழிப்பதற்கு அவங்க தங்களால் இயன்றதையெல்லாம் செய்வார்கள். ஒரு நட்பு அல்லது உறவின் மூலம் நம்முடைய வாழ்க்கை தரம், நம்முடைய வாழ்வாதாரம், மகிழ்ச்சி, பொருளாதாரம், மன நிம்மதி பாதிக்கப்படுகிறது என்றால் இவர்கள் தான் டாக்ஸிக் பீப்புள்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க. இவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா இவர்களோடு உள்ள சகவாசம் நம்ம வாழ்க்கையை பாழாக்கி விடும். பொதுவாக இவர்கள் இரத்த காட்டேரி போன்றவர்கள். இரத்த காட்டேரி வந்தால் இரத்தத்தை மட்டும்தான் உரியும். ஆனா இவர்களோ சமாதானத்தை உரிவார்கள், சந்தோஷத்தை உரிவார்கள், பொருளாதாரத்தை உரிவார்கள், விட்டா உயிரையே உரிந்தெடுப்பார்கள். அப்படிப்பட்ட இரத்த காட்டேரிகளாக்கும் இந்த நச்சுத்தன்மை உடைய மக்கள். ஆகவே தான் வேதம் கெட்ட சகவாசம் கூடாது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனங்களோட சகவாசம் வைப்போம்னா ஏதோ ஒரு வழியில நம்ம வாழ்வுக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. இவர்களை அடையாளம் காண்பது கொஞ்சம் கஷ்டம்தான். சீக்கிரம் இவங்களை அடையாளம் கண்டுட முடியாது. ஆனாலும் தெளிந்த சிந்தையோடு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இவர்களை அடையாளம் கண்டு நம்ம தப்பிக்கொள்ள முடியும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு இருந்து கொண்டு கொஞ்சமாக நம்மை ஆக்கிரமித்து நம்முடைய ஆயுசை குறைக்கிறவர்கள் இவர்கள், நம்முடைய ஜீவனை பறிக்கிறவர்கள், நம்முடைய குடும்பத்தை அழிக்கிறவர்கள். இவர்களோடு இருக்கிற சகவாசத்திலிருந்து விலகல அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. ஒருவேளை நம்ம நல்லதில் கவனமா இருக்கணும். அவங்களை விட்டு விலகிறதா அவங்க நினைச்சா வெடித்து கிளம்பி விடுவார்கள், நமக்கு தீங்கு செய்ய நினைப்பார்கள். ஆகவே கவனமாக ஜாக்கிரதையாக இப்படிப்பட்ட நபர்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இவருடைய குணாதிசயங்கள் என்ன? இந்த கெட்ட சகவாசம் கொண்ட இந்த டாக்ஸிக் பீப்புள் என்று அழைக்கப்படுகிறார்களே, அவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, ஒன்று, அவர்கள் பொறாமை உடையவர்களாக இருப்பார்கள். ரொம்ப பொறாமை உடையவர்களாக இருப்பார்கள். நம்மோடு தான் இருப்பாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க. நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், நம்மோடு கூட இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு வளர்ச்சி வருதுன்னா, நமக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் உயருது, நமக்கு ஒரு வளர்ச்சி வருது, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா இவங்களால பொறுக்கவே முடியாது. அவங்க தீங்கு செய்ய நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 37வது அதிகாரத்துக்கு வாங்க. எல்லாரும் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே 11வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 37:14 வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதில் வைத்திருந்தான். அல்லேலூயா. யார் மேல் பொறாமை கொண்டார்கள்? சகோதரன் மேல. ஒரே ரத்தம், சேம் பிளட், ஒரே ரத்தம். ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படி ஐக்கியம் இருக்கணும்? இல்லை? ஆமென்.
ஆனால் ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் அண்ணமார் எல்லாரும் தம்பி மேலே என்ன செய்கிறாங்க, பொறாமப்படுறாங்க. அந்த பொறாமை என்ன செய்யணும்னா உள்ளுக்குள்ளே இருந்து அப்படியே எரிமலை போல உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. அவங்க தூர இடத்துக்கு ஆடு மேய்க்க போயிருந்தாங்க. அங்கே தகப்பன் சில பொருட்களை உணவுகளை கொடுத்து யோசேப்புடைய கரத்தில் கொடுத்து விட்டு நீ அண்ணமாரை போய் விசாரித்து வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அண்ணமாரை பார்க்கும்படியாக அந்த சகோதரன் வருகிறான், தம்பி வருகிறான். பாருங்க 19வது வசனம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்கார வாரான். அவன் கையில் இருந்தது என்ன தெரியுமா, அண்ணமாருக்குரிய ஆகாரம். அண்ணமாருக்குரிய ஆகாரத்தை தகப்பன் அவர்களிடத்தில் என்ன செஞ்சாரு, கொடுத்து அனுப்பி அவங்க எப்படி இருக்கிறாங்க, சேமமா இருக்கிறாங்களா போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சான். தம்பிக்கு கையில் அண்ணமாருக்குரிய ஆகாரம் இருக்கு. அந்த தம்பியை பார்த்து தான் அண்ணமார் சொல்றாங்க, சொப்பனக்காரன் வாராம் பாரு, தனக்கு ஆகாரம் போடுற, தனக்கு தீனி போடுகிற கொண்டு வருகிற அந்த தம்பியை பார்த்து சொல்ல, சொப்பனக்காரன் வாராம் பாரு, இவனை சும்மா விடக்கூடாது, இவனை சும்மா விடக்கூடாது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரு நபர் ஒரு கப்பு பச்சை தண்ணி தந்திருந்தா கூட அவங்களுக்கு ஒரு விதத்தில் துரோகம் நினைச்சிடாதீங்க, சரியா? தாகத்துக்கு தண்ணி தந்திருந்தா கூட அவங்கள நீங்கள் மகிமையாக பார்க்கணும், மகிமை பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கூட இருந்து சாப்பிடுவான், கூட இருந்துச்சுலாம் கரெக்டாக துரோகம் பண்ணிடுவான். நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டிலே படுத்து கிடந்துட்டு நமக்கே துரோகம் பண்ணிட்டு போகிற பல பேர் உண்டு. அல்லேலூயா. கவனமாக இருக்கணும், சரியா? ஒரு கப்பு தண்ணி தந்தால் கூட ஒரு விதத்து துரோகம் கூட நினைச்சிடாதீங்க, அது பெரிய சாபமாய் நமக்கு மாறிவிடும். பாருங்க, தம்பி சாப்பாடோட வாரா, அண்ணமார் சொல்றாங்க, நான் வாராம் பாரு. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அவனை கொன்று இந்த குழிகள் வண்டியில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். எவ்வளவு வஞ்சகம், எவ்வளவு அந்த எரிச்சலோடு இருந்திருக்காங்க, எவ்வளவு பொறாமையின் ஆவி அவளை பற்றி பிடித்து இருக்கிறது. சொந்த சகோதரனை சொல்லுவாங்க, கொல்லுவோம், அவனை விடக்கூடாது, கொல்லுவோம், அவன் சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம். சொப்பனம் எப்படி முடியும். எவ்வளவு விஷம் நிறைந்தவங்க இல்ல. இதிலைத்தான் வேதாகமம் டாக்ஸிக் பீப்புள் என்று சொல்லி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. விஷத்தன்மை உடையவர்கள், விஷத்தை சேர்த்து வச்சு சொந்த சகோதரனையா, சொந்த சகோதரனை கொல்ல துணிஞ்சுட்டான். அவன் எவ்வளோ பெரிய விஷமுடையவனாயிருப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சில காரியங்களை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். எந்த ரொம்ப நகமும் விரலும் போல இருந்தாலும் சில ரகசியத்தை வெளியே சொல்லிடாதீங்க. சில ரகசியங்கள் வெளியே சொல்லவே கூடாது. அண்ணன்மார் இல்லவா தனக்கு கண்ட இந்த தரிசனத்தை எல்லாம் தேவன் தனக்கென்று எதிர்பார்த்து அந்த ஆயத்தப்படுத்தி வச்சிருந்த எல்லாம் அவன் ஓட்டவாயும் சொல்லிட்டான், யோசேப்பு சொல்லிட்டான். விளைவை பார்த்தீங்களா? ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா யோசேப்பு அன்னைக்கே செத்துருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் பறிபோக காரணம் என்ன தெரியுமா? நிறைய கிருபைகள் பறிபோக காரணம் தெரியுமா? ஓட்ட வாயை கொண்டு எல்லாம் சொல்லிடுவான். பிசாசு அப்படியே பக்குன்னு தூக்கிட்டு போயிடுவான். ஆமென். அல்லேலூயா. மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். அப்படித்தானே? ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன ஓமை? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓமையை சொல்லுகிறான். சில விதைகள் என்ன வழியருக விழுந்துச்சு, சிலர் முள் இடத்துல விழுந்துச்சு, சில கற்பாறை விழுந்துச்சு, சில நல்ல நிலத்தில் விழுந்துச்சு. நல்ல நிலத்தில் விழுந்ததெல்லாம் 30, 60, 100 பலன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, அந்த விதை என்பது தேவனுடைய வசனம். ஆமென். விதை என்பது தேவனுடைய வசனம். அப்போ வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்வு, வசனம் தான் ஒரு மனிதனுக்கு ஜீவன். வேதமே சொல்லுகிறது, வேத வசனம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவன் உள்ளதுமா இருக்கிறது. அப்போ வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையை வளமாக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சில விதைகள் வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. அப்படின்னா அதுக்குரிய விளக்கத்தை இயேசு சொல்லுகிறாரு. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறாரு, அந்த வசனத்தை எடுத்து போட்டது பிசாசு, சாத்தான் வந்து எடுத்து போட்டான். நமக்கென்று ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போனது யாரு?
சில காகங்கள் எல்லாம் எச்சம் போடும், வீடுகள் எல்லாம் அந்த மரம் முளைக்கும். பார்த்தீங்களா பார்த்தா இதே போல தான் நமக்குன்னு ஆண்டவர் தந்த வசனத்தை விதையை நம்ம இழந்துட்டோம். பிசாசு எடுத்துகிட்டு போய் கண்டவனுக்கு கொடுக்கறது. டாட்டா பிர்லாவும் அம்பானியும் அவன் பெரிய பணக்காரன். நீங்கள் தரித்திரத்தில் உள்ள நகையும் அடை வச்சுட்டு அடுத்த விட்ட கையேந்திட்டு இருக்கீங்க. ஹலோ, உங்களுக்குரிய ஆசீர்வாதம், உங்களுக்குரிய நன்மை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தா வசனம் மூலமாய் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அரங்கி சோம்பலா இந்த எல்லாத்தையும் கெடுத்துட்டோம். இந்த வேத வசனத்துக்கு நீங்க வரும்போது சொல்லப்பட்டு இருக்கிறது, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு 19 வசனம் உணராது இருக்கும்போது புல்லாங்க வந்து அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் வசனம் கிடைக்கிறது, வசனத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ளாம உணர்வில்லாம யாருக்கோ பேசப்படுகிறது, எவளுக்கோ பேசப்படுகிறது சொல்லி வசனம் எனக்குத்தான் பேசப்படுகிறேங்கிற உணர்வில்லாம வசனத்தை விட்டு அடுத்தவங்கள்ட்ட கையேந்திட்டு கிடக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க வாழ்வுக்குரிய நிறைய ஆசீர்வாதங்களை கருத்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார், நிறைய திட்டங்களை தந்திருக்கிறாரு. நம்ம அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது பிசாசு நிறைய பேர் செஞ்சான், அள்ளிட்டு போகிறான். அதே போலதான் இவன் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தின நிமித்தமாய் இப்ப மொத்த சகோதர கூட்டம் அவனை பகைத்து கொண்டிருக்கிறது. 10 சகோதரர்களும் ஏக மனதோட என்ன செஞ்சாங்க? அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உங்க வளர்ச்சியை ஒருவராலும் சகிக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. சொந்த சகோதரங்கள் கூட நம்ம வளர்ச்சியை என்ன செய்ய மாட்டாங்க, சகிக்க மாட்டாங்க. நான் அவங்களை பகைக்க சொல்லல, கவனமாக இருக்க சொல்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஒரே தாயின் வயிற்றில் வந்த பிள்ளைகள் எத்தனை பேர், அத்தனை பேர் ஒரு ஆள் நல்லானா மற்றவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம பிற இடத்துல சொல்லக்கூடாத சில ரகசியங்கள் என்ன ஒன்றுனா, நம்முடைய கடந்த கால வாழ்வின் ரகசியங்களை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சில ஆட்கள் நம்மகிட்ட வந்து நோண்டுவாங்க, ஆமாம் நீ என்ன பெரிய பாவம் செஞ்ச, ஏன் அளவுக்கெல்லாம் நீ செஞ்சிருக்க மாட்டே தெரியுமா, நீ என்ன அப்படியே பண்ண, நீ தண்ணி அடிச்சிருக்கியா, நீ தம் அடிச்சிருக்கியா, நான் காலேஜில் இருக்கும்போது நான் பீர் அடிச்சிருக்கேன் தெரியுமா. சோதரம், அல்லேலூயா. பொம்பளை பிள்ளை ஒரு பிள்ளை சொல்லிட்டு இருக்கு, நான் காலேஜ் இருக்கும் பீர் அடிச்சேன் தெரியுமா, நீ அப்படி என்னத்தை செஞ்ச அப்படின்னு சொன்னோன்னே இந்த பிள்ளைக்கு நம்ம செஞ்சதெல்லாம் சொல்லணுமேனு சொல்லிட்டா. அல்லேலூயா. அவள் என்னெல்லாம் தாறுமாறா நடந்தாலும் எல்லாரையும் சொல்லிட்டா. 3ஆம் நாளில் போலீஸ் வந்து நிச்சு இல்லை. அல்லேலூயா. சில நாள் நம்மளை தூண்டுவாங்க, நீ அப்படி என்னது பெருசாக பண்ணிட்ட. எந்த சூழ்நிலையும் யாருக்கிட்டையும் உங்களோட பாஸ்ட் லைஃப்பை சொல்லாதீங்க. ஆமேன். எல்லாருடைய பாஸ்ட் லைஃபும் சாக்கடை தான், நான் உள்பட. ஆமேன். எல்லாருடைய வாழ்க்கையும் முன்காலம் நம்ம சாக்கடை தான். ஆனால் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய பாஸ்டர் ரொம்ப நண்பர் சொல்லிகிட்டே இருந்தார், இதில் பாவம் செய்யாதவர்கள் எல்லாம் உங்களோட கரத்தை உயர்த்துங்கன்னு சொன்னார். உடனே எல்லாரும் அப்படியே உட்காந்துருந்தாங்க. சரி, பாவம் செஞ்சவங்களை வசத்துங்கன்னு சொன்னார். எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. உடனே என்ன இப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். நீங்கள் உங்கள் பாவம், நீங்கள் என்ன அந்த அளவுக்கு என்ன பெரிய பாவம் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு. நான் அப்படியே வரிசை வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் குடித்தேன், நான் அது பண்ணேன், இது பண்ணேன், விபச்சாரம் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. எங்கிட்ட வரும்போது சொன்னேன், எனக்கு தெரியாதையா அப்படின்னு சொன்னேன். என்ன உனக்கு தெரியாதா, என்ன எப்படி சொல்கிற? நான் சொன்னேன், என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ என் பாவத்தெல்லாம் இயேசு நடுக்கடல் 4 தள்ளி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. அவர் மன்னித்ததை நினைக்கிறதுக்கு நான் யாரு? இயேசு உனக்கு மன்னித்ததை, தேவன் உனக்கு மன்னித்ததை நினைச்சு பிறர் இடத்துல சொல்ல நீ யார்? உங்க கடந்த காலத்தின் ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, அது உங்க வாழ்வுக்கு உல வைக்கும். 2வது, உங்களுடைய பலன் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஆமென். உங்களுடைய பலவீனம் என்னங்கிறத சரியா பார்த்து அதை சரியா பயன்படுத்தி உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவாங்க. உங்கள் பலவீனம், எல்லாருக்கும் பலனும் உண்டு பலவீனம் உண்டு, அப்படி தானே? நம்ம மனுஷங்க தானே. நான் பலவீனம்னு சொல்ல நமக்கு சில காரியங்கள், நம்ம சில காரியத்தில் பலவீனமாக இருப்போம். அது பல காரியங்களாக இருக்கலாம். நான் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பலன் என்ன, உங்கள் பலவீனம் எங்கே, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. 3வது, உங்களுடைய சம்பாத்தியத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதாவது பண வரவு, நகை, வருமானம், உங்கள் சேமிப்பு யாருக்கும் தெரியக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது. உங்கள் வருமானம், அதாவது உங்களுடைய சம்பாத்தியம், அதாவது திரும்ப சொல்ல, பண வரவு, நகை, வருமானம், சேமிப்பு யாருக்குமே
தெரியக்கூடாது. நான்காவது, உங்கள் திருமண வாழ்வின் ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. சில ஆட்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், 2 பேர் சேர்ந்தாலும் என் புருஷன் என்ன அடிக்கான், என்ன பாடுபடுத்தியான், என்ன கஷ்டப்படுத்தியான். சொல்லாத, வாயை திறந்து சொல்லாத. உங்களுக்கு ரொம்ப ஆவிக்குரிய நண்பர்கள் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், ஜபத்துக்காக பகிர்ந்து கொள்ளலாம். கண்டவன்டெல்லாம் சொல்லிட்டு தெரியாது. என் புருஷன் அடியான், என் புருஷன் கொல்லியான், என் பொண்டாட்டி கஞ்சி தர மாட்டேங்கிறான், என் பொண்டாட்டி தர மாட்டா, அது தர மாட்டேங்கிறா, இது தர மாட்டா, கஞ்சி தர மாட்டேங்கிறா, சாப்பாடு தர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் எவங்கிட்டையும் எந்த டீப்பான நண்பர்களாக இருந்தாலும் உங்கள் திருமண வாழ்வின் ரகசியத்தை சொல்லாதீங்க. ஆமேன், அல்லேலூயா. நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியங்கள். அடுத்ததாக, மகிழ்ச்சியான வாழ்க்கை. நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம்னு யாரும் சொல்லலாம். அதுக்காக எப்போதுமே அழுமுஞ்சோடுன்னு அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்காக அந்த மாதிரி சொன்னோம், நான் துக்கமாக இருக்குன்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சந்தோஷத்தின் ரகசியத்தை யாருக்கிட்டையும் நினைக்கக்கூடாது. நீங்கள் சொல்லி பாருங்கள், இந்த உலகத்திலேயே நான் ஒரு இடத்துல சொன்னேன், இந்த உலகத்திலேயே நான் தான் கொடுத்து வச்சவன், என் குடும்பத்தை போல மகிழ்ச்சியான குடும்பம் உலகத்தில் ஒன்றும் இல்லை, நான் அன்னைக்கு பிடிச்சிவேனே. அது 2 வெளியே வர நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. யார்கிட்டையும் உங்களுடைய அந்த மகிழ்ச்சியின் ரகசியம், சந்தோஷத்தின் ரகசியத்தை சொல்லாதீங்க. அடுத்ததாங்க, நல்ல வேலை பார்க்குறவங்க இல்லை, உங்களுடைய புதிய ஐடியாக்கள் கிடைக்கும். சில ஐடியாக்கள் தோணிகிட்டே இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, நல்ல வேலை பார்க்குறவங்க, நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, பிள்ளைகள்லாம் சில ஐடியாக்கள் கட்ட தருவா. அந்த ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஐடியா யாருக்கும் சொல்லிக் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. அது யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, புதிய ஐடியாக்கள். 7வதாக, உங்களுடைய அடுத்த நகர்வு, நெக்ஸ்ட் மூவ் யாருக்குமே தெரியக்கூடாது. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க ஒருத்தருக்குமே தெரியக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள காரியத்தில் சோதனை. அல்லேலூயா. ரகசியமாக அங்கங்கே போகிறத பற்றி சொல்லலை. அல்லேலூயா. ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள காரியத்தில் உங்கள் வளர்ச்சிக்குரிய அடுத்த நகர்வு, உங்களுடைய மேன்மைக்குரிய அடுத்த நகர்வு, அடுத்த மூவ் யாருக்குமே செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. 8வதாக, உங்கள் வெற்றியின் ரகசியம். எல்லா வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு ரகசியம் உண்டு. சும்மா ஒரு இடத்துல 10 பேர் கடை போட்டாலும் ஒருத்தன் ஜொலிச்சுட்டு இருப்பான், பார்த்துருக்கீங்களா? காரணம், அவன் என்ன ஒரு ரகசியத்தை கற்று வச்சுருக்கிறான். எல்லா தொழில்களுக்கும் ஒரு ரகசியம் உண்டு, குடும்ப வாழ்வுக்கு ஒரு ரகசியம் உண்டு. அந்த ரகசியத்தை, வெற்றியின் ரகசியத்தை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. 9வதாக, உயர்வுக்கான திட்டம். நீங்கள் உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கிறீங்க. ஒரு கார் வாங்க போகிறீங்க, ஒரு பைக் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. தேவையில்லாமல் ஊருக்குள்ளே சொல்லிட்டு கிடக்காங்க. அல்லேலூயா. சொல்லிட்டு வாங்கிக்கலாம், நீங்கள் கட்டினதான் வீடு, அதோட நீங்கள் காரு வாங்கினதான். சரியா? உங்களுடைய உயர்வுக்கான திட்டங்கள், உங்கள் வாழ்வுக்கான திட்டங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. 10வது, உங்கள் ஜெப நேரம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணுறீங்கன்னு சொல்லி வெளியே சொல்லக்கூடாது. 2 விதமான ஜெப நேரம் உண்டு. ஒன்று பப்ளிக்காக தெரிகிற ஜெப நேரம், 2வது ரகசிய ஜெபம்னு ஒன்று உண்டு. அந்த ரகசிய ஜெபத்தை யாருக்கும் சொல்லாதீங்க, நீங்கள் சாதிச்சுட்டு இருப்பீங்க. கரங்களை தட்டி கருத்து நல்லி செலுத்துங்க. அல்லேலூயா. ஆனா யோசேப்பு என்ன பண்ணான் தெரியுமா? தேவன் தன்னுடைய எதிர்காலத்துக்காக அமைத்து வைத்த திட்டங்களை கர்த்தர் வெளிப்படுத்தின போது அப்படியே ஒப்புவிச்சான். நம்ம அண்ணன் இல்லை, நம்ம சகோதரன் இல்லை, நம்ம எல்லாம் ஒரே ரத்தம் இல்லை, நம்ம ஒரு அப்பா பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் ஒப்புவிச்சான். இப்போ அவன் கொல்றதுக்கு ரெடியா நிற்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரகசிய பாதுகாவலர்களாய் நாம் இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 25வது சங்கீதம், அவருடைய 4வது வசனத்துக்கு நேராய் வரும்போது 25:4. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 32ஆம் வசனம். அல்லேலூயா. நீதிமான்களிடத்திலே அவருடைய ரகசியம் இருக்கிறது. சங்கீதம் 25:14. என்ன சங்கீதம் 25:14? கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. 2 இந்த வசனம் அழகா சொல்லுகிறது. கர்த்தருடைய ரகசியம், ரகசியம், ரகசியம் பயந்தவர்களிடத்தில் இருக்கு, நீதிமான்களிடத்தில் இருக்கு. அவன் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லல. அப்ப கர்த்தர் சில ரகசியத்தை வச்சிருக்கிறாரு, நம்ம எதிர்காலத்துக்குரிய ரகசியங்களை வச்சிருக்கிறாரு. அதை நம்ம கட்டி காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு அவங்க ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்க, கடைசி அவங்ககிட்ட கோவப்பட்டு இப்படி சொல்லி போட்டியே, நீ இப்படி சொல்லி போட்டியேன்னு சொல்லி அவங்ககிட்ட வருத்தப்படுது. ஒன்னாலே அந்த ரகசியத்தை காக்க முடியல, அவனால எப்படி காக்க முடியும்? கவனிக்கிறீங்களா?
நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நம்மளாலே ரகசியத்தை காக்க முடியலை, மற்றவங்க காப்பாங்கன்னு என்ன நம்பிக்கையில் சொல்கிறோம்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களும் கர்த்தருக்கு பயந்தவர்களும் ரகசியங்களை பாதுகாக்கிறார்கள். ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குறான். இந்த வசனத்தை தெளிவா என் பாச சொல்லிட்டான். ஓட்டவாயன் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறான், எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் காரிய சித்தி உள்ளவனோ, கவனம் உள்ளவனோ, ஜாக்கிரதை உள்ளவனோ தன் ஆவியை அடக்குகிறான். நான் ஏற்கனவே சொன்ன போல, ஏதாவது ஒருத்தர் ஒன்று பேசணும்னா நமக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணும். பார்த்தீங்களா? நமக்கு ஏதாவது சொல்லணும் தோணும், ஏதாவது சொல்லி அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுமே, அதுக்கு ஈடா ஏதாவது ஒன்று சொல்லணுமேனு தோணும். சொல்லிட்ட செத்த. தன் ஆவியை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது, தெளிவாக சுட்டி காட்டுகிறது. என்ன சொல்ல? அவனோ ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். 20ஆம் அதிகாரம் 19வது வசனம், 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. தூத்தி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகோடு அலப்புகனோடு கலவாதே. ஆமென். எல்லா இடத்துலையும் விடு விடா போய் சொல்லிட்டு கிடக்கிறவன் ரகசியங்களை என்ன செய்வான்? வெளிப்படுத்துவான். அதனால தன் உதடுகளில் அலப்புகிற ஓட்ட வாயிலோடு கூட நீ சேராத, கோல் செல்கிறவங்க கூட சேராத. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவோம்? இங்கே கோல் தான் சொல்லுவீங்களோ, எங்கள் ஊரில் குண்டனி அப்படின்னு சொல்லுவோம். குண்டனிக்காரனு கூட சேராத, குண்டனிக்காரி கூட சேராத. சேர்ந்த வாழ்க்கை சரியா? அடுத்ததாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உன் அயலானோடு மாத்திரம் உன் விஜயத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. ஆமே. உன்னுடைய ரகசியம் உனக்குள் பாதுகாக்கப்பட வேண்டும். உன்னுடைய ரகசியத்தை யாருக்கு நீ வெளிப்படுத்தாது. ஏன்னா அந்த ரகசியம் தான் உன் வாழ்க்கையை மகிமையாய் கொண்டு போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும், 14 வருஷம் மனைவிகளுக்காக ஆடு மேய்ச்சா மாமங்கிட்ட. அந்த 14 வருஷம் முடிஞ்ச போனா இப்போ மாமங்கிட்ட வந்து சொல்கிறான், நான் 14 வருஷம் உமக்காக ஆடு மேய்ச்சேன்னு, இப்போ இனி நான் என் குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, என் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டாமா அப்படின்னு சொன்னபோது மாமன் சொல்கிறான், சரி உனக்கு நான் ஆடத்தான், நீ எனக்காக ஊரை விட்டுன்னு போக வேண்டாம், எனக்காக இந்த வேலை பாடு, இங்கே ஆடு மேய், உனக்கு தான் கூலி தருங்கன்னு சொல்லிட்டு புள்ளி உள்ள ஆடுலாம் உனக்கு வச்சுக்கப்பா, நீ அதெல்லாம் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனால் பார்த்தா புள்ளி உள்ள ஆடு 1 2 அங்கே நிற்கி. அவன் மனசு ரொம்ப உடஞ்சி போய் அவன் ஸ்தோத்திரம் அப்படியே நொந்து போயிருப்பான். என்ன ஆண்டவரே, மாமனும் தஞ்சவன் வந்தா இப்படி பண்றான், ஆம்பளை தானே கல்யாணம் பண்ண, என்ன வஞ்சிக்கிறானே. வேதவசனம் சொல்லி 10 முறை சம்பளத்தை மாத்தினான். அப்படி யாக்கோபு வளரக்கூடாதுங்கிற நல்லெண்ணம் கொண்டவன் அவன் மாமே. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்குள்ள மாமா மரண நல்ல ஆட்களாகும். அல்லேலூயா. லட்சக்கணக்கு 300 பவுன் கொடுக்குறாங்கம்மா. ஐயோ, 300 பவுன் ஒரு காரு. சோதரம் அல்லேலூயா. 300 பவுன் கொடுத்த நீ அந்த பிள்ளைக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுக்கல. எது வந்தாலும் செத்துறாதம்மா, நாங்கள் இருக்கிறோம்னு ஒரு தைரியம் கொடுக்கல நீ. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதிர்காலத்தை பணத்தை வச்சு நிர்ணயிக்காதீங்க. கிறிஸ்தவன் டவுரி வாங்காத பாவம், அந்த டவுரி உன் வீட்டுக்கு சாபம். அதாவது அவங்க வரும்போது கொண்டு வரது அது வேற, மனப்பூர்வமாக தருவாங்க, அதை வாங்கிக்க, தப்பு இல்லை. டிமாண்ட் பண்ணி வாங்காத சாபம், அந்த குடும்பத்தில் சாபம் தங்கும். இவ்வளோ தரணும், இத்தனை லட்சம் தரணும், இத்தனை பவுன் தரணும்னு டிமாண்ட் பண்ணி வாங்காத வருகிறவன் உன்னை கொல்லுவா. யார் டிமாண்ட் பண்ணுறீங்க, நீ கண்ணீர் வடிப்ப, ரத்த கண்ணீர் வடிப்ப. சரியா? அவங்க 10 லட்சமோ 10 பவுனோ 1000 பவுனோ கொண்டு வரட்டு, அது அவங்க விருப்பம். அவங்க தகப்பன் தன் மகளுக்கு கொடுத்து அனுப்புகிறது, அது வேண்டாம்னு சொல்லலை. அந்த அளவுக்கு பெரிய புண்ணியவான் கிடையாது நம்ம எல்லாம். அதை வாங்கிக்கோ. ஆனா இதை தந்தாதான் கெட்டு வேண்டாம். கரெக்டாக பிசாசு வீட்டுக்கு அனுப்புவார். பணத்தை தந்து பிசாசு அனுப்புவார். அன்னையோட நிம்மதி போயிடும். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆனா இங்க மாமன் வித்தியாசமானவன். அவன் யாக்கோபை வேதனைப்படுத்துகிறான், சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த நேரத்தில் கர்த்தர் யாக்கோபை உயர்த்த விரும்பினார். என்ன பண்ணினார் தெரியுமா? ஒரு ரகசியத்தை வந்து கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ரகசியத்தை அவன் மனைவி இடத்துல மட்டும் சொன்னான், யாருடையும் சொல்லாம அவன் சாதிச்சுட்டேன். அதை மட்டும் பார்ப்போமா? ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அதனுடைய 30வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. 31:10 ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடு பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாய் இருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரகசியத்தை செய்கிறேன் பாருங்க. 30ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் சொல்லுகிறது. 37-38 பின்பு யாக்கோபு பச்சையாக இருக்கிற புன்னை வாதுமை அரமோன் என்னும் மரங்களும் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவது உண்டு. ரகசியத்தை பார்த்தீங்களா? ஒரு மனிதனுடைய மேன்மைக்குரிய ரகசியம், ஒரு மனிதனுடைய மகிமைக்குரிய ரகசியத்தை கர்த்தர் கற்றுவிடுங்க. இப்படி செய். கடைசியில் இதை அவன் பின்பற்றினான். லாபான காட்டிலும் பெரியவனா மாறினான். நல்ல கரங்களை தட்டி கத்துறதுன்னு சொல்லுவேன். இப்படி ஆண்டவர் நம்ம வாழ்வுக்குரிய ரகசியங்களை கற்றுத் தருவா. உன் படிப்புக்குரிய ரகசியம், உன் தொழிலுக்குரிய ரகசியம், குடும்பம் வாழ்வுக்குரிய ரகசியம், உன் குடும்பத்தில் பிரச்சனை நடக்கா, உன் குடும்பத்தில் பிரிவினை இருக்கா, கஷ்டப்படுகிறாங்களா, அதில் மீக்கப்படுகிற ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு ரகசியம் இருக்கு. அதை நீ கண்டுகொள்ள வேண்டும். அந்த ரகசியத்தை கர்த்தர் கற்றுத்தர யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆமே. அப்படி யோசேப்பு சொன்னதுனால சகோதரர் எல்லாரும் கடும் கோபம் உண்டவர்களாகி பொறாமைப்பட்டு யோசேப்பை கொல்ல துணிந்தார்கள். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 27 எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 27வது அதிகாரம். நீதிமொழிகள் 27 4 வாசிங்க. உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமை வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? கவனிக்கிறீங்களா? அப்போ பொறாமைக்கு முன்னால நம்மளால நினைச்ச முடியாது. பொறாமை ஒரு எரிமலை, அது எப்படி வேணாலும் எரியும், எப்படி வேணாலும் வெடிக்கும், எப்ப வேணுமாலும் வெடிக்கும். அந்த பொறாமை உடையவர்களாக டாக்ஸிக் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஆமே. நம்ம கூட பழகுற நிறைய பேர் அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீ கெட்ட சகவாசம் உள்ளவர்களோடு சேராதே. அல்லேலூயா. ஒன்று கெட்ட சகவாசம் உள்ளவர்களுடைய முதல் குணம் பொறாமை. இன்னும் பல குணங்கள் இருக்கிறது. வருகிற நாட்கள் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த காரியத்தை மட்டும் உங்கள் சமூகத்தை உங்கள் சிந்தனையில் கொண்டு வாங்க. எனக்குள் ஒரு ரகசியம் இருக்கிறது, அது எனக்கும் தேவனுக்கு தெரிந்தது. யாருக்கிட்டையும் நான் நினைச்ச மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்படி ஏதாவது ரகசியங்களை நீங்கள் சொல்லி இருந்தனா இன்னைக்கு ஆண்டோடு ஒப்புரவாகி ஒரு பிரச்சனை எனக்கு நினைச்சக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தங்களை காப்பா. எளிமையை நிஜமாசி, எல்லாம் எளிமையை நிஜமாசி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீய சகவாசம், கெட்ட சகவாசம் அது நம்மை சில நேரங்களில் ஆபத்துக்கு நேராய் நடத்துகிறது. தனக்கு கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைத்து விட்டால், நம்ம வாழ்வு மேன்மை அடைவதை கண்டால் இப்படிப்பட்ட மனிதர்களாலே பொறுத்து கொள்ள முடியாது. அவர்கள் நமக்கு கேடு செய்ய நினைப்பார்கள். அவர்கள் பொறாமை என்கிற தீயிலே பொங்கி எழுந்து கேடு செய்ய நினைப்பார்கள். ஆகவே கெட்ட சகவாசம் நமக்கு வேண்டாம், கெட்ட நண்பர்களோடு பழகக்கூடாது என்று சொல்லி வேதாக நமக்கு தெளிவாக எச்சரிக்கிறது. யாராவது கெட்ட சகவாசத்தோடு இருக்கிறீங்களா? யாராவது தீய நண்பர்களோடு பழகி கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு வெளியே வாங்க. எந்த சூழ்நிலையிலும் என் உயிர் தோழன், என் உயிர் தோழின்னு சொல்லி உங்க ரகசியத்தை மட்டும் வெளிப்படுத்திடாதீங்க. என்றாவது ஒரு நாள் உங்க வாழ்வை அதை கெடுத்து போட்டுரும். உங்க வாழ்க்கையை அதை கெடுத்து போட்டுரும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு போங்க. இனி எந்த நபர்களும் கெட்ட சகவாசம், கெட்ட குணம் உள்ளவர்களோட எந்த சகவாசம் வைக்க மாட்டேன் ஆண்டவர்.
என் ரகசியத்தை யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டேன். என்னுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடும் பிதாவோடும் இருக்கும். என் ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கும். நல்ல ஆவிக்குரிய நண்பரோடு இருக்கும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு செல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை தர போகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஒப்பு கொடுத்து செய்வீங்க. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபை இரக்கமும் அன்பு நிறைந்தவரை உம்மை துதிக்கிறோமை சோதரிக்கிறாப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக எமக்கு நன்றி. ஏசப்பா, நீர் ஒரு ஆழமான சத்தியத்தை எங்களை வெளிப்படுத்தி கொடுத்தீங்க ஆண்டவரே. இதை நாங்கள் உணர்ந்து இதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய ஆசீர்வாத நன்மைகள் எல்லாருமே அப்படியே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. குறிப்பாக இங்கே இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எந்த தீய சகவாசம் இவர்களுக்கு உண்டாகக்கூடாது. எந்த தீய சகவாசத்துக்குள் இவர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இவர்கள் கவனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவனை கருத்து அனுகூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா தகப்பன்மார் தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். வயதான முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எல்லா விதத்திலும் தங்களை காத்துக் கொள்வதற்குரிய வழிகளை அவர்கள் தேட தேவனை கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யாரிடத்திலும் தங்களுடைய வாழ்க்கை துணை குறித்து அவர்கள் குறைவாய் பேசாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. கணவனை குறித்து மனைவியோ, மனைவியை குறித்து கணவனோ, எந்த நபர்களிடத்திலும் அவர்களை குறித்து தரக்குறைவாய் பேசாதபடிக்கு தங்கள் வாயை அடக்கி கொண்டிருக்க கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். கற்றுக்கொண்ட சத்தியத்தை நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. கெட்ட சகவாசத்தின் வெளியே வர உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தை ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகம் இன்னும் சதா நாட்கள் மனிதனோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென்.